முதலாவதாக இப்படி ஒரு அற்புதமான திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கின்றார். இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் எனக்கு தெரியவில்லை. நான் இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக மாணவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அரிய சந்தர்ப்பமாக நான் பார்க்கின்றேன். கிட்டத்தட்ட இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1200 பேரை மட்டும் நான் சந்தித்து பேசுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு. அந்த 1200 ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு ஒருங்கிணைந்து ஒரு கூரையின் கீழ் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இங்கே நான் வருகை தந்திருக்கின்றது ஜஸ்ட் நாட் just delivering my speeches, but here I am to listen a lot from you. குறிப்பாக பள்ளி கல்வி என்று வரும்பொழுது இன்னைக்கு என்னதான் வேளாண்மை துறைக்கென்று தனியாக ஒரு பட்ஜெட்டை இன்னைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் உருவாக்கி தருகிறார் என்று சொன்னாலும் அதை விட கூடுதலாக நிதி எதுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுகிறது சொன்னால் நம்முடைய பள்ளி கல்வித்துறை தான். ஏறத்தாழ 44,042 கோடி ரூபாயை ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்குறாருன்னா அது எதற்காக? அமர்ந்திருக்கின்ற நீங்கள் தான் வருங்காலத்தில் இந்த தமிழ்நாட்டை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள். அது சமுதாய ரீதியாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி. உங்களுக்கு பிடித்த ஆசிரியர் யார்? அவரை ஏன் பிடிக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் நான் செகண்ட் ஸ்டாண்டர்டில் நான் படிக்கும்போது இருந்த என்னுடைய ஜெயந்தி மிஸ், என்னுடைய கோ டீச்சர் மிஸ். கல்லூரி என்று வரும்பொழுது நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணும்போது ஜேஜிஆர் சத்யசீலன் எங்களுடைய ப்ரொஃபஸர் இருந்தார். இப்படி ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு ஆசிரியர்கள். இன்னைக்கு நான் இருக்கிற ப்ரொஃபஷனில் என்னுடைய ஆசிரியராக இருப்பவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். நீங்க அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாருமே ஆகாய விமானத்துல போகணும் அப்படின்னு நினைச்சு அதை செயல்படுத்தினீங்க. அப்ப அரசு பள்ளி குழந்தைகள் எல்லாருமே அந்த மாதிரி ஆகாய விமானத்துல போகணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு எப்படி வந்துச்சு? காசு இருந்தால்தான் விமானத்துல போகணும் இல்லை, திறமை இருந்தாலும் போக முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்கணும்னு ஆசைப்பட்டோம்.